ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். லெஜெண்ட் ஆஃப் ஃபீமேல் ஜெண்டரோட 20வது எபிசோட்ல என்ன ஆக போகுதுன்னு தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். லாஸ்ட் எபிசோட்லயே ஷாவ்ஜு ஒரு பக்கம் ஒரு டீமை திரட்டிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் ஊட்டாவுங்கிற கண்ட்ரில இருந்து ஆளுங்க படையெடுத்து வந்துட்டு இருந்தாங்க. போர் ஆரம்பிச்சது, அதோட தான் முடிஞ்சது. இந்த எபிசோட்ல வரவங்களை தடுக்கிறதுக்கு எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு இப்போ ஷாவ்ஜுவோட டீம்காரங்க மாறி மாறி ட்ரை பண்ணிட்டு இருக்க. இங்க லேடிஸ் எல்லாம் கூட ஆளாளுக்கு ஒரு ஹெல்ப் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த இடத்துக்கு வர அந்த அங்கிளோட ஒய்ஃப் இருக்காங்கல்ல, பார்த்து உன்னால அதை தூக்க முடியுமா அப்படின்னு கேட்க, நல்லா கொதிக்க கொதிக்க தண்ணியை வச்சு அதை இந்த எதிரிங்க மூஞ்சல ஊத்த முடியும், என்னால அது முடியும்ல, முடிஞ்ச ஹெல்ப் ஆள் ஆளுக்கு பண்ணுவோம்னு சொல்ல, ஆமா இப்படி நம்ம தோத்து போனதுக்கு அப்புறமா வாழ்றதுல என்ன அர்த்தம் இருக்கு, வாங்க எல்லாரும் சேர்ந்து சண்டை போடுவோம் அப்படின்னு எல்லா லேடிஸும் கிளம்பி போய் முடிஞ்ச உதவியை பண்றாங்க. இங்க ஊட்டாம் நாட்டுல இருந்து ஆளுங்க வந்து அந்த கதவை திறக்க வைக்கிறதுக்காக ஒரு பெரிய பெரிய பீரங்கி மாதிரி ஆயுதம் இருக்கு, அதை கொண்டு வந்து கதவுல மோதுறாங்க. இந்த பக்கம் நிக்கிற ஷாவ்ஜோ டீம் காரங்களுக்கு வாயில இருந்து ரத்தமே கொட்ட ஆரம்பிக்குது. ஆனா கதவை திறக்க முடியாம புடிச்சிட்டே இருக்காங்க. இங்க பார்த்தா ஒரு ரகசிய வழி ஒண்ணு இருக்கு. அந்த வழியா நேரா அரண்மனைக்குள்ள வர முடியுமா? அந்த வழியா நேரா எக்கச்சக்கமான ஆளுங்க உள்ள வந்துட்டு நேரா இளவரசியை போய் கொண்டுடலாம் ட்ரை பண்ணிட்டு இருக்க. பார்த்தா நம்ம மாஸ்டர் உட்கார்ந்துட்டு இருக்காரு மியூசிக் வாசிச்சுட்டு. எவன்டா இவன், போர் நடக்கிற இந்த நேரத்துல ரகசிய பாதையில இருந்து உட்காந்து மியூசிக் வாசிக்கிறான், இவனை முதல்ல போட்டு தள்ளலான்னு ஆளுங்க பக்கத்துல வந்துட்டு இருக்க. அங்க நம்ம மாஸ்டர் எந்திரிக்கிறாரு, மின்னல் வேகத்துல சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. என்ன மீறி போய் பாருங்கடா அப்படின்னு ஷாவ்ஜு பாத்துட்டு இருக்கான். எக்கச்சக்கமான ஆளுங்க வராங்க, நம்ம கிட்ட ஆளுங்க பத்தல, இன்னும் சில விஷயங்கள் பண்ண வேண்டி இருக்கு, அவனை நேரடியா ஃபேஸ் பண்ண வேண்டி இருக்கு, நானே கிளம்புறேன் அப்படின்னு சொல்ல, சரி ஓகே சார்னு அங்க இருந்து ஷாவ்ஜு சொல்ற வேலையை பார்க்க மத்தவங்க எல்லாம் போறாங்க. ஆனா ஹீயா பாக்குறா, நீங்க இங்க இருக்கணும், இங்க இருந்து நான் போயிட்டு வரேன், அந்த தலைவனை நான் ஹேண்டில் பண்றேன்னு சொல்ல, இல்ல அவனை உன்னால தனியா ஹேண்டில் பண்ண முடியாது, ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஆள் போனா மட்டும்தான் அவன் பின்னாடியே வருவான்னு சொல்ல, உங்களை விட ஒரு ஸ்ட்ராங்கான ஆள் இங்க இருக்காங்க, அவங்க போனா வருவான்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீயா கேக்குறா. ராணி மாதிரி போக போறேன்னு சொல்றியா அப்படின்னு ஷாவ்ஜு கேட்டுட்டு இருக்கான். ஆமான் ஹீயா சொல்லிட்டு இருக்கா. இங்க ஆளுங்க கதவை திறக்கிறதுக்கு மறுபடியும் ட்ரை பண்ணிட்டே இருக்காங்க. நம்ம ஷாவ்ஜுவோட டீம் ரொம்ப உயிர் போற நிலைமையில கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, விடக்கூடாது, கதவை திறக்க விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீயா சொல்றா. இங்க இருக்கிற எல்லாரும் உங்களை நம்பிதான் இருக்காங்க, இங்க இருந்து நீங்க கிளம்பி போனீங்கன்னா எல்லாமே தேவையில்லாத ரிஸ்க் ஆயிடும், அதனால என்ன பத்தி கவலைப்படாதீங்க, அவனை என்னால கொல்ல முடியும், என் மேல உங்களுக்கு நம்பிக்கை இருக்குல்ல, தயவு செஞ்சு என்ன நம்பி இங்க இருந்து அனுப்பி வைங்க ப்ளீஸ், அது ஒண்ணுதான் கரெக்டா இருக்குன்னு சொல்ல, ஷாவ்ஜுக்கு இப்ப வேற வழியே தெரியல. சரி ஓகே போயிட்டு வா பத்திரமா, ஆனா உயிரோட திரும்பி வரணும்னு சொல்ல, போயிட்டு வரேன் தலைவரே அப்படின்னு சொல்லிட்டு ஹீயா அங்க இருந்து கிளம்புறா. அடிபட்டு வரவங்களுக்குலாம் ஒரு பக்கம் நம்ம லீசு, இன்னொரு பக்கம் டாட்டான்னு ரெண்டு பேரும் மாறி மாறி ட்ரீட்மெண்ட் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. நிறைய பேருக்கு தொடர்ந்து அடிபட்டுக்கிட்டே இருக்கு. இங்க இன்னொரு பக்கம் அந்த கதவை திறக்கிறதுக்கு ஆளுங்க ட்ரை பண்ணிட்டே இருக்காங்கல்ல, அந்த நேரமா பார்த்து ஷாவ்ஜுவோட டீம் ஆப்போசிட் டீம்காரங்க மேல ஒரு பெரிய கல்லை விட்டு எரிய ஆரம்பிக்க, அவங்க தள்ளுற மிஷினை விட்டு அவங்க வேகமா ஓடி போயிட்டு இருக்காங்க. கதவு திறக்க போகுது அப்படின்னு ஊட்டாவோட தளபதி கத்த ஆரம்பிக்கிறான். பார்த்தா இங்க ஒரு படையே ஊட்டாவோட ஆளுங்களை பார்த்து வந்துட்டு இருக்கு. நம்ம ஷாவ்ஜு அவனோட டீமோட வந்துட்டு இருக்கான். ஷாவ்ஜு வரான் பாருங்க, அவனை கொல்றவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட்ரா அப்படின்னு இந்த ஊட்டாவ் தளபதி கத்த ஆரம்பிக்க, ஷாவ்ஜுவை கொல்றதுக்காக எக்கச்சக்கமான ஆளுங்க வந்துட்டு இருக்காங்க. ஒரு பெரிய சண்டை ஆரம்பிக்குது. தளபதி அமைதியா பாத்துட்டே இருக்கான். அப்பன்னு பார்த்து யாரோ ஒருத்தங்க ரகசியமா அங்க இருந்து வெளியே வந்து கிளம்பி போறத தளபதி பாத்துட்டான். ஷாவ்ஜு இங்க சண்டை போடும் போது யாரும் கிளம்பி போறாங்கன்னா கண்டிப்பா இந்த இடத்தோட இளவரசியா தான் இருப்பா, அவளை விடக்கூடாது, அவளை புடிச்சு கொல்லுங்கன்னு அந்த தளபதி நேரா பின்னாடியே போக ஆரம்பிக்கிறான். இங்க பார்த்தா இளவரசி அவ பொண்ணோட வீட்டுக்குள்ள உட்கார்ந்துட்டு இருக்கா. அந்த இடத்துலதான் சூஷாவும் நிக்கிறான். என்ன ஆக போதோ தெரியல அப்படின்னு ரொம்ப நர்வஸா பார்க்க ஆரம்பிக்கிறான். இங்க ஒரு குட்டி டீம் இந்த தளபதியோட சேர்ந்து வேகமா இளவரசியை பார்த்து பின்னாடியே ஓடிட்டு இருக்க. அங்க இளவரசி கூட கொஞ்சம் ஆளுங்க போயிட்டு இருக்காங்கல்ல, அவங்களுக்கும் இந்த டீமுக்கும் நடுவுல சண்டை நடக்க ஆரம்பிக்குது. மாறி மாறி அடிச்சுக்கிறாங்க. அதுல இந்த இளவரசி மட்டும் அங்க இருந்து கிளம்பி போற மாதிரி இருக்கு. தளபதி பாக்குறான், அவளை விடக்கூடாதுன்னு கிளம்பி போயிட்டு இருக்கான். அங்க போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது அங்க இருக்கிறது இளவரசியே இல்ல ஹீயா அப்படின்னு. என்ன ஏமாத்திட்டியா அப்படின்னு கேட்டுட்டு ஹீயா கூட இந்த தளபதி சண்டை போட ஆரம்பிக்க, இங்க இன்னொரு பக்கம் நம்ம ஷாவ்ஜு அவன் அங்க சண்டையை போட்டுட்டு இருக்கான். ரெண்டு பேரும் மாறி மாறி போர் பண்ணிட்டு இருக்காங்க. உன்னை கொல்லாம விட மாட்டேன் அப்படின்னு ஹீயாவை பார்த்து தளபதி வந்துட்டு இருக்க. முதல்ல கொன்னுட்டு அப்புறமா பேசுன்னு ஹீயா சண்டை போடுறா. இன்னொரு பக்கம் நம்ம ஷாவ்ஜு இருக்கிற இடத்துல ரொம்ப கொடூரமா சண்டை போயிட்டே இருக்கு. கரெக்டா அப்பன்னு பார்த்து நம்ம ஷாவ்ஜு சண்டை போட்டுட்டே இருக்கும் போது ஒருத்தர் ரொம்ப உடம்பு முடியாம வரான். அவனை ஷாவ்ஜு பாத்துடுறான். இது சாய் தானே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கான். ஆனா சாயும் ஷாவ்ஜுவை பார்த்துட்டு கூட்டத்தோட கூட்டமா அங்கிருந்து கிளம்பி எஸ்கேப் ஆயிட ஷாவ்ஜு பாக்குறான். போரை யூஸ் பண்ணி இங்க ஒரு போர் வீரன் ட்ரெஸ்ல வந்து இங்க இருந்து ஓடி போலான்னு ட்ரை பண்ணிருக்கான். அவனை விடக்கூடாதுன்னு அவன் அசிஸ்டன்ட பார்த்து சாய் இங்க இருக்கான், அவன் மேல கண்ணு வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்ல, உடனே அசிஸ்டன்ட்டும் ஓகேன்னு சொல்லிடுறான். இங்க ஹீயா ஒரு குதிரையில சண்டை போட்டுட்டே போயிட்டு இருக்கா. அவ பாட்டுக்கு தளபதியும் சண்டை போட்டே போயிட்டு இருக்கான். தண்ணிக்குள்ள இறங்கி ரெண்டு பேரும் அடிச்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்துல தளபதிய ஒரே போடா போட்டுடுறா ஹீயா. தளபதி அங்கே துவண்டு விழுந்துட, அவ்வளவுதான் ஹீயா ஆனா தண்ணிக்குள்ள விழுந்துடுறா. தண்ணிக்குள்ள போகும் போதெல்லாம் அவளுக்கு ஏற்கனவே அவங்க அண்ணா அவளை கொண்டு தண்ணிக்குள்ள போட்டாங்கல்ல, அந்த ஞாபகம் வருது. எனக்கு இன்னொரு வாய்ப்பு கிடைச்சது,
இதுலயும் நான் மிஸ் பண்ணிட்டேன் போல, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு அவ கொஞ்சம் கொஞ்சமா மயக்க நிலைமைக்கு போயிட்டு இருக்க. ஆனா இந்த தடவை அவள ஒரு கை வந்து காப்பாத்துது. இவ மயக்கத்துல இருக்கத பாத்துட்டு அங்க வர நம்ம ஷாவ்ஜு அவளுக்கு முத்தம் கொடுத்து மூச்சு கொடுத்து வேகமா வெளியே கூட்டு வரான். ஹியா வெளியே வந்து கண்ணு முழிக்கிறா. ஷாவ்ஜு பாத்துட்டு நம்ம தளபதி ஜெயிச்சிட்டோமான்னு கேட்க ஆரம்பிக்க சத்தம் கேக்குது. அதை கேளுன்னு ஷாவ்ஜு சொல்றான். எல்லாரும் ஜெயிச்சிட்டோம் கத்திட்டு இருக்காங்க. ஹியாக்கு இதை கேட்டதுக்கு அப்புறம் தான் சந்தோஷமா இருக்கு. ஷாவ்ஜுவை கட்டி பிடிச்சுக்கிறா. ஷாவ்ஜுவே கொஞ்சம் ஷாக் ஆயிடுறான். இன்னொரு பக்கம் நம்ம டாட்டா இருக்கால, அவளை லீசு கட்டி பிடிச்சிட்டு இருக்க. வேகமா தள்ளி விட்டுட்டு சரி பரவாயில்ல வின் பண்ணிருக்கோம்ல அப்படின்னு அவளும் கட்டி பிடிச்சுக்கிறா. எங்க அங்கிளோட ஒய்ஃப் எல்லாம் ஹாப்பியா இருக்காங்க. அதே மாதிரி பிரின்சஸும் பயங்கரமா ஹாப்பி ஆயிடுறா. ஹியா ஒரு மாதிரி கட்டி பிடிச்சிட்டு ஷாவ்ஜுவை கட்டி பிடிச்சிட்டு அழுதுட்டு இருக்கவ கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா முழிச்சு பாக்குறா. ஷாவ்ஜுவை பார்க்கும்போது தண்ணிக்குள்ள இப்ப அவன் கிஸ் பண்ணது ஞாபகம் வருது. அதை நினைச்சிட்டே யோசிச்சு பாத்துட்டு இருக்க. எதை யோசிக்கிற அப்படின்னு ஷாவ்ஜு கேக்குறான். இல்ல வேற ஒண்ணும் இல்லன்னு ஹியா சமாளிக்கிறா. ஷாவ்ஜுக்கே புரியுது. வாங்க இருந்து கிளம்பலாம் அப்படின்னு அவ கையை பிடிச்சு அவளை அங்க இருந்து கூட்டு வரான். பிரின்சஸ் கிட்ட போனதுமே பிரின்சஸ் எங்க நாட்டை காப்பாத்திட்டீங்க, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு ஒரு பெரிய தேங்க்ஸ் ஒண்ணு போட, அப்ப கரெக்டா யாரோ ஒருத்தங்க நம்ம அரண்மனையோட ரகசிய பாதை இருக்குல்ல, அந்த இடத்துல கெட்டவங்களுக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு தெரியல, நிறைய பேர் வந்திருக்காங்க. ஆனா அங்க ஒருத்தர் வெள்ளை ட்ரெஸ் போட்டு சண்டை போட்டு ஆனா அவரு இறந்து போய் கிடக்குறாருன்னு சொல்ல அது மாஸ்டர்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருது. அத்தனை பேரும் ஓடி வராங்க. ஹியா அழுதுட்டு இருக்கா. பிரின்சஸ் பக்கத்துல போறா அவரோட உடம்ப பக்கத்துல பாக்குறதுக்காக. ஷாவ்ஜுக்கே மனசு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. ஒரு மாதிரி சோகமா அவனும் நின்னுட்டு இருக்கான். அப்போ மாஸ்டர் கையில வளையல் வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்திருந்தார்ல, இத்தனை வருஷமா 2 வளையல வாங்கி கையோடய வச்சிருந்திருக்காரு. அந்த வளையல பார்த்ததுக்கு அப்புறமா பிரின்சஸ்க்கு இன்னும் மனசு கஷ்டமாயிருது. ஏதோ ஒரு காரணம் இருந்திருக்கும் தானே, அதை நான் யோசிக்கவே இல்லை அப்படின்னு பிரின்சஸ் அந்த வளையல கையில எடுத்துட்டு என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்பதான் நம்ம மாஸ்டர் எப்படி இறந்து போனாருன்னு காட்டுறாங்க. இப்படி ஒரு வழி இருக்குங்கிறத பிரின்சஸ் தான் எப்பயோ சின்ன வயசா இருக்கும் போது மாஸ்டர் கிட்ட சொல்லிருக்காங்க. அதனாலதான் இந்த வழியா ஆபத்து வந்துருமோன்னு மாஸ்டர் அதுக்கு முன்னாடியே இங்க வந்து வெயிட் பண்ணி பிரின்சஸ் கிட்ட எந்த கெட்டதும் வராம தடுத்து நிறுத்தி சண்டை போட்டு ரொம்ப வீக் ஆயிருக்காரு. அப்போ கரெக்டா அந்த நேரத்துல பிரின்சஸ் சின்ன வயசுல இருக்கும் போது பக்கத்துல வர மாதிரி அவருக்கு தோணி இருக்கு. அந்த வளையல் எடுத்து கையில வச்சுட்டு நான் உன் கூட வரவா அப்படின்னு கேட்டுட்டு அங்கே உயிரிழந்து விட்டுருக்காரு நம்ம மாஸ்டர். இதை பார்த்துட்டு பிரின்சஸ் கதறி கதறி அழுதுட்டு இருக்கா. ஹியாவோட மாஸ்டர் இல்ல, ஹியா தனியா ரூம்குள்ள போயிட்டு அவ பாட்டுக்கு கதறி அழ ஆரம்பிக்க இங்க வெளியே ஷாவ்ஜோ நிக்கிறான். அவனுக்கு தெரியுது அவளை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், அழட்டும்னு சொல்லிட்டு விட்டுட்டு வெளியே வந்து நிக்க ஆரம்பிக்கிறான். கொஞ்ச நேரம் அவ அழுதுட்டே இருக்கா. அதுக்கப்புறமா வெளியே வரா ஹியா. ஷாவ்ஜோ வாசலே நின்னுட்டு இருக்கான். போலாமா, நான் தேவையானதெல்லாம் ரெடி பண்ணிட்டேன்னு சொல்ல இங்க பாரு அழுக வந்து அழுதுரு, சும்மா நடிக்க வேண்டாம் அப்படின்னு ஷாவ்ஜு சொல்றான். என் முகத்துல ஏதாவது இருக்கா என்ன, அழலாம் இல்லையே அப்படின்னு ஹியா சொல்ல இங்க பாரு ஹியா, நான் உன்கிட்ட ஏற்கனவே சொல்லிட்டேன், என்கிட்ட நீ நடிக்க வேண்டாம், எப்ப எது உனக்கு ஃபீலிங் இருக்கோ அதை என்கிட்ட உண்மையா காட்டலான்னு சொல்லிருக்கேன், அதுல தப்பு கிடையாதுன்னு சொல்ல ஹியாக்கு கண்ணுல அப்படியே கண்ணீர் மூட்டிட்டு வர ஆரம்பிக்குது. இல்ல அது இல்ல, என் வாழ்க்கையிலே என்கிட்ட நல்லா நடந்துகிட்டவங்க ஒரு 5 பேர் கூட இல்ல, 5 விரல கூட என்னால விட்டு எண்ண முடியாது. ஆனா அதுலயும் ஒருத்தர் இறந்து போயிட்டாருன்னு நினைக்கும் போது என்னால தாங்க முடியல அப்படின்னு ஹியா சொல்றா. ஷாவ்ஜுக்கு அவளை கட்டி பிடிச்சு ஆறுதல் சொல்லணும் போல இருக்கு. ஆனா அவனே கண்ட்ரோல் பண்ணிக்கிறான். இங்க மாஸ்டருக்கு ஒரு கல்லறை ஒண்ணு கட்டுறாங்க. ஹியா ரொம்ப சோகமா இருந்துட்டு இருக்க. அங்க சூஷா வந்துடுறான். ஹியா விடு, நம்ம என்னதான் இருந்தாலும் மனுஷங்க தான், எந்த பிடிப்புமே இல்லாம எப்படி வாழ முடியும், மாஸ்டர் கண்டிப்பா அவனை பார்த்து சந்தோஷம் தான் படுவாரு, நீ எவ்வளவு பெரிய காரியம் பண்ணிருக்க அப்படின்னு சொல்ல ஹியா அழுதுட்டு இருக்கா. எல்லாரும் சொல்லுவாங்க ஒருத்தங்க இறந்து போயிட்டா அவங்க நம்மள பார்த்து சந்தோஷமா இருப்பாங்க அப்படின்னு. ஆனா எனக்கு தெரியல, நான் வந்து என் மாஸ்டர் நல்லா இருப்பாருன்னு நம்பிக்கை மட்டும் தான் வைக்கிறேன் அப்படின்னு ஹியா அழுதுட்டு இருக்கா. அன்னைக்கு நைட்டு மாஸ்டர் இந்த ஊர் வழக்கப்படி செத்து போய் இத்தனை நாள்ல தான் அவங்க குடும்பத்துக்காரங்க பிடிச்ச சாப்பாடெல்லாம் வைப்பாங்களாம். உங்களுக்கு பிடிச்ச எல்லா சாப்பாடும் நான் எடுத்துட்டு வந்திருக்கேன், நீங்க எங்க இருந்தாலும் நிம்மதியா இருக்கணும், சாப்பிடுங்க நல்லா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு பிரின்சஸ் வராங்க. அவங்களும் அதே சாப்பாடு எடுத்துட்டு வந்திருக்காங்க. அவங்களுக்கும் மாஸ்டர் பார்த்து தெரியும்ல. அவங்க சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, மாஸ்டருக்கு இத்தனை வருஷம் ஆய் கூட அவருக்கு பிடிச்ச சாப்பாடு மாறவே இல்ல போல அப்படின்னு சொல்ல ஹியா சிரிக்க ஆரம்பிக்கிறா. அப்ப பிரின்சஸ் காட்டுறாங்க அந்த வளையல அவங்க கையில போட்டிருக்காங்க. என்னதான் இருந்தாலும் அவர் என் குடும்பம் தான், நான் என்னைக்குமே அதை விட மாட்டேன். என் மனசுக்குள்ள தோணுச்சு ஏதாவது காரணம் இருந்திருக்கும், அதனாலதான் அன்னைக்கு அவன் என்ன பார்க்க வரல அப்படின்னு சொல்லிட்டு, ஆனாலும் நான் வீம்புக்கு பார்க்காமலே அடம் பிடிச்சேன். ஒரு வேலை பார்த்திருந்திருக்கலாமோ, பார்த்திருந்தா மாஸ்டருக்கு மேல நீ இவ்வளவு வருத்தப்படுறல, அதே மாதிரி எனக்கும் குற்ற உணர்ச்சி இல்லாம வருத்தம் மட்டும் இருந்திருக்கும். இப்போ குற்ற உணர்ச்சி தான் நிறைய இருக்கு. நீ ரொம்ப உங்க மாஸ்டரை நம்பியிருக்க, அவர் மனசு கஷ்டப்படுமே சில விஷயங்களை கூட நீ கேட்காம இருந்திருக்க. மாஸ்டர் உன் மேல எப்பயுமே நல்ல பாசத்தோட தான் இருந்திருப்பாருன்னு பிரின்சஸ் சொல்ல ஹியா ரொம்ப தேங்க்ஸ் சிரிக்க ஆரம்பிக்கிறா. இங்க ஹியா அங்க இருந்து திரும்பி வரா. ஷாவ்ஜோ நிக்கிறான். மாஸ்டருக்கு எல்லா படையிலும் போடணும், சாப்பாடு வைக்கணும்னு நினைச்ச, ஆனா நீ சாப்பிடல, உனக்கு ஃபேவரட் எல்லா ரெஸ்டாரண்ட்டும் க்ளோஸ் ஆயிடுச்சு, இந்த ரொட்டி மட்டும் தான் இருந்ததுன்னு சொல்ல ஹியா பிரிச்சு பாக்குறா. இவ ஃபேவரட் ரொட்டி இருக்கு. ஹியா அதை பிரிச்சு நீங்களும் சாப்பிடல தானே அப்படின்னு பாதியை கொடுக்க ஷாவ்ஜோ சிரிச்சுட்டே அதை சாப்பிட ஆரம்பிக்கிறான். இங்க இன்னொரு பக்கம் சூஷா இருக்கானே, அவன் கிட்ட வேலைக்கார பொண்ணு சொல்லிட்டு இருக்கா, கண்டுபிடிச்சிட்டாங்க சாய, ஷாவ்ஜோ அடைச்சு வச்சிருக்கான், நான் போய் கொன்னுடவா அப்படின்னு கேட்க, இல்ல சாய்ட்ட ஏதோ முக்கியமான விஷயம் இருக்கு, அது என்னன்னு சொல்லட்டும், சாய் என்ன பார்த்தா கூட அவன் வாழ்க்கையை நான் ஒரு தடவை காப்பாத்திருக்கேங்கிறதால என்ன போட்டு கொடுக்க மாட்டான், சோ அதை பத்தி கவலைப்பட
அவசரப்பட வேண்டாம் அப்படின்னு சூஷா சொல்லிட்டு இருக்கான். சரி ஓகே அப்படின்னு அசிஸ்டன்ட் பொண்ணு சொல்லிடுறா. ஆனா அப்பயும் சாய நான் ஒரு இன்ஸ்பெக்டரா போய் பார்க்கணும், கிளம்ப வேண்டியதா அப்படின்னு அங்க இருந்து சூஷா கிளம்புறான். இங்க நம்ம லீசு பாத்துட்டு இருக்கான். கொஞ்ச நேரத்துல இந்த சாய் கண்ணு முழிச்சிருவாண்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அங்க சூஷா உள்ள வந்துடுறான். லீசு தடுத்து நிறுத்த போனா போது விடு அப்படின்னு ஷாவ்ஜூ சொல்றான். சூஷா உள்ள வந்துடுறான். ஒரு இன்ஸ்பெக்டரா இவர் மாட்டிருக்காரு, இவரை பாக்குறதுக்காக தான் இங்க வந்திருக்கேன்னு சொல்ல இவருக்கு மயக்கம் தெளியட்டும், அப்பதான் நம்ம இவர்கிட்ட வந்து சில கேள்விகள் கேட்க முடியும், அப்படி கேட்கும் போது கண்டிப்பா நான் உங்களை கூப்பிடுறேன் அப்படின்னு ஷாவ்ஜூ சொல்றான். ரொம்ப தேங்க்ஸ் சூஷா அங்கிருந்து கிளம்பிடுறான். இவர் எதுக்கு கூப்பிடுறீங்க, இவன் சீக்கிரட் எல்லாம் கெடுத்துற போறான் அப்படின்னு அசிஸ்டன்ட் சொல்ல அவனுக்கு அதிகாரிங்கிற பதவி இருக்கு, சோ கண்டிப்பா அவன் நம்ம தடுத்து நிறுத்த முடியாது, பாத்துக்கலாம் விடு அப்படின்னு ஷாவ்ஜூ சொல்லிட்டு இருக்கான். அதோட தான் இந்த எபிசோட் முடியுது. அடுத்தடுத்து என்ன ஆக போகுது தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.